லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷயா திருதியா ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி. மே 12 வரை. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியீடு. 1364 அரசு பள்ளிகள் 100க்கு 100 தேர்ச்சி பெற்றுள்ளதாக தேர்வுத்துறை இயக்குனர் தகவல். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி விகிதம் 91.55%. கடந்த ஆண்டு 91.39% இருந்த நிலையில் இந்த ஆண்டு சற்று அதிகரிப்பு. பத்தாம் வகுப்பு தேர்வில் எந்த ஆண்டும் மாணவர்களை விட மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி. மாணவிகள் 94.53%, 88.58% மாணவர்களும் தேர்ச்சி பெற்றனர். மொழி பாடங்களில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்று அசத்திய மாணவர்கள். தமிழில் 8 பேரும், ஆங்கிலத்தில் 415 பேரும் முழு மதிப்பெண்கள் பெற்றனர். கணிதத்தில் 20,691 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண். அறிவியலில் 5,104 பேரும், சமூக அறிவியலில் 4,428 மாணவர்களும் முழு மதிப்பெண். பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் 97.3% தேர்ச்சி பெற்று அரியலூர் மாவட்டம் முதலிடம். 97% தேர்ச்சி விகிதம் பெற்று 2ஆம் இடத்தை பிடித்தது சிவகங்கை. 10ஆம் வகுப்பில் தோல்வியடைந்த மாணவர்களுக்கு ஜூலை 2 முதல் துணைத் தேர்வு. துணைத் தேர்வுக்கான அட்டவணை நாளை வெளியிடப்படும் என தேர்வுத்துறை தகவல். பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. எதிர்காலத்தை திட்டமிட்டு வடிவமைத்துக் கொள்வதற்கான அடித்தளத்தை வலிமையாக அமைத்துக் கொள்ளுங்கள் என அறிவுரை. புதுச்சேரி மாநிலத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 89.14% பேர் தேர்ச்சி. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 107 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளதாக தகவல். சென்னை மதுரவாயலில் நிகழ்ந்த சாலை விபத்தில் 10ஆம் வகுப்பு மாணவன் பலி. தேர்வு முடிவை பார்க்கும் முன்பே உயிரிழந்த சோகம். பொறியியல் கல்லூரிகளில் மே 15ஆம் தேதி தொடங்க இருந்த செமஸ்டர் தேர்வு மாற்றம். ஜூன் 6ஆம் தேதியில் இருந்து தேர்வுகள் நடத்தப்படும் என்று அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிப்பு. அட்சய திருதியை நாளில் 2 முறை உயர்ந்த தங்கம் விலை. சவரனுக்கு 720 ரூபாய் உயர்ந்து ஆபரண தங்கம் 53,640 ரூபாய்க்கு விற்பனை. 10 உயிர்களை பலி கொண்ட சிவகாசி பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் 2 பேர் கைது. நள்ளிரவில் மேற்பார்வையாளர் கைதான நிலையில் ஆலை ஒப்பந்ததாரர் இன்று காலை கைது. சிவகாசி அருகே பட்டாசு ஆலை விபத்தில் பலியான 10 பேரில் 6 பேர் உடல்கள் ஒப்படைப்பு. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேரின் உடல்களை வாங்க உறவினர்கள் மறுப்பு தெரிவித்ததால் பரபரப்பு. நெல்லை மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் மரண வழக்கில் விசாரணை தீவிரம். கிணற்றில் செல்போன் கிடப்பதாக கூறப்படும் நிலையில் தண்ணீரை வெளியேற்றி வரும் போலீசார். கோவை சிறையில் இருந்து சென்னைக்கு அழைத்து வரப்படுகிறார் சவுக்கு சங்கர். சென்னையில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக நடவடிக்கை. மீஞ்சூர் அருகே குண்டும் குழியுமாக உள்ள சாலையை சீரமைக்க வலியுறுத்தி பொதுமக்கள் போராட்டம். சாலையில் அணிவகுத்து நின்ற வாகனங்களால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. வைகை அணையில் இருந்து வினாடிக்கு 3000 கன அடி தண்ணீர் திறப்பு. கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. 23 வகையான நாய் இனங்களை வளர்க்க தடை விதித்த உத்தரவை
திரும்பப் பெற்றது தமிழ்நாடு கால்நடை பராமரிப்புத்துறை. மத்திய அரசின் அறிவிப்பாணைக்கு நீதிமன்ற தடை உத்தரவு உள்ளதால் திரும்பப் பெற்றதாக தகவல். குஜராத் மாநிலம் தாஹூத் மக்களவைத் தேர்தலில் கள்ள ஓட்டு போட்டதை இன்ஸ்டா நேரலையில் ஒளிபரப்பிய விவகாரம். பாஜக மூத்த தலைவரின் மகனை கைது செய்தது காவல்துறை. நாளை மறு வாக்குப்பதிவு நடைபெற உள்ளதாக அறிவிப்பு. பக்தர்களின் பக்தி முழக்கங்களுடன் கேதார்நாத் கோவில் நடை திறப்பு. உத்தரகாண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி குடும்பத்துடன் சுவாமி தரிசனம். காசாவுக்கு எதிரான போரில் தனித்து நிற்கும் சூழல் வந்தால் இஸ்ரேல் தனியாக நிற்கும். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு உறுதி. IPL தொடரின் இன்றைய லீக் ஆட்டத்தில் சென்னை மற்றும் குஜராத் அணிகள் மோதல். அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி ஆரம்பம். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷயா திருதியா ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை.